அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோலையும் சரி, இனி வரக்கூடிய வீடியோலையும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிக்கான் கேமராவின் செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்தி தான். ஏன்னா செட் பிக்சர் கண்ட்ரோல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு. அதனால இதை பார்ட்டா பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட் வரைக்கும் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் செட் பிக்சர் கண்ட்ரோல் பத்தி ஒரு முழுமையான ஒரு தகவலை தொகுத்து வழங்க இருக்கேன். இன்னும் சொல்ல போனா செட் பிக்சர் கண்ட்ரோல் பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா ஒரு ஆரம்ப நிலை ஒளிப்பட கலைஞர்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த வீடியோ புரியும். நிக்கான் நிறுவனத்துல நீங்க DSLR கேமரா வச்சிருந்தாலும் சரி, மிரர்லெஸ் கேமரா வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல நீங்க படம் எடுத்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. நிக்கான் கேமராவின் செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்தி இனி வரப்போகிற இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோக்கள்ல நாம என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம வரிசையா பார்த்தறலாம். செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்திய ஒரு பேசிக் மற்றும் ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். இரண்டாவதா நிக்கான் கேமரா ஷூட்டிங் மெனுல செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். மூணாவதா லேட்டஸ்ட் செட் பிக்சர் கண்ட்ரோல் என்னென்ன இப்ப கேமரால கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தறலாம். நாலாவதா புதிய செட் பிக்சர் கண்ட்ரோல் HLG மற்றும் அதற்கு காரணமான டோன் மோட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஐந்தாவதா நிக்கான் கேமராவுடைய 20 வகைகள் உள்ளடங்கிய கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். ஆறாவதா பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல காட்சிக்கு ஏற்றவாறு சிறிய மாற்றங்கள் செய்து உருவாக்கக்கூடிய மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை பத்தியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து படம் எடுக்கக்கூடிய காட்சிக்கு ஏற்றவாறு நிக்கான் கேமராவில் மேனேஜ் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் மூலமாகவும் நிக்கானுடைய சாஃப்ட்வேர் ஸ்டுடியோ NX மற்றும் பிக்சர் கண்ட்ரோல் யூட்டிலிட்டி இதன் மூலமாக உருவாக்கக்கூடிய கிரியேட்டிங் கஸ்டம் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து எட்டாவதா கிரியேட்டிங் கஸ்டம் பிக்சர் கண்ட்ரோல எப்படி நம்ம ஒரு கேமராவுக்கு, ஒரு மெமரி கார்டுக்கு, நிக்கான் இமேஜிங் கிளவுடுக்கு எப்படி நம்ம ஷேரிங் பண்றது, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்வது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கடைசியா செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் தொடர்பா இருக்கக்கூடிய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக், அந்த தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிக்கான் கேமராவுடைய செட் பிக்சர் கண்ட்ரோல்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா, ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியும்படி இந்த வீடியோவை நான் தொகுத்து வழங்க இருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிக்கான் கேமராவோட இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்தறலாம். 1 ஆட்டோ, ஸ்டாண்டர்டு, நியூட்ரல், விவிட், மோனோக்ரோம், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், பிளாட், இப்படி ஒரு 8 வகையான செட் பிக்சர் கண்ட்ரோல் வகைகள் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நிக்கான் DSLR கேமராவாகட்டும், மிரர்லெஸ் கேமராவாகட்டும், இந்த 8 வகையான பிக்சர் கண்ட்ரோல் வகைகள் பயன்பாட்டில் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம பார்த்த இந்த 8 வகைகளை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது தவிர புதுசா ஒரு 3 வகையான செட் பிக்சர் கண்ட்ரோல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப நிக்கானுடைய Z6 III, Z5 II, Z52, ZF, ZR, இப்படி இந்த மிரர்லெஸ் கேமராக்கள் பாத்தீங்கன்னா பிளாட் மோனோக்ரோம், டீப் டோன் மோனோக்ரோம், ரிச் டோன் போர்ட்ரைட், இப்படி 3 வகையான செட் பிக்சர் கண்ட்ரோலும் புதுசா வந்திருக்கு. இந்த 3 வகையை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு முழுமையா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த 8 வகைகளை மட்டும் இப்போ நம்ம முழுமையா பார்க்கலாம். நிக்கானுடைய இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வகையும் ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒவ்வொரு வகையும் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோ கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, இப்படி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசைப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம விரிவாக பார்க்கலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்கறது இந்த ஆட்டோ அப்படிங்கிற பிக்சர் கண்ட்ரோல் தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஆட்டோ பிக்சர் கண்ட்ரோல் 2017ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கானுடைய D7500 கேமராவில் பிக்சர் கண்ட்ரோல் அப்டேட் செய்யற வகையில் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு பிக்சர் கண்ட்ரோல் முறையா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இது நிக்கான் D7500 தவிர நிக்கானுடைய D850, D780 போன்ற கேமராக்கள்லையும் இது பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இப்ப இருக்கிற நிக்கான் மிரர்லெஸ் எல்லா கேமராக்கள்லையுமே இந்த ஆட்டோ பிக்சர் கண்ட்ரோல் வகை தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கு. ஆட்டோ பிக்சர் கண்ட்ரோலுடைய என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்ன நம்ம எடுக்கக்கூடிய படங்கள்ல இந்த ஆட்டோ பிக்சர் கண்ட்ரோலுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது ஸ்டாண்டர்டு, அப்புறம் நியூட்ரல், இந்த பிக்சர் கண்ட்ரோல் அடிப்படையில் இது நம்ம படம் எடுக்கக்கூடிய காட்சியில் உள்ள ஹியூஸ், அந்த டோன்ஸை பொறுத்து தானாவே அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அடுத்து நம்ம இந்த ஆட்டோ வகையை பயன்படுத்தி ஒரு போர்ட்ரேட் சப்ஜெக்ட் படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு பிக்சர் கண்ட்ரோலை விட டியூன் டோன் சாஃப்டா வர மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம அவுட்டர் காட்சியை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பசுமையா இருக்கும். அதே சமயத்தில் வானத்தினுடைய வண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வண்ணங்களா இது பதிவு பண்ணும். அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னா, மோர் விவிட்னஸ் தன்மையில இது பதிவு பண்ணுது. அது அடுத்து நம்ம பார்க்கிறது ஸ்டாண்டர்ட் பிக்சர் கண்ட்ரோல். ஆரம்ப நாட்கள்ல நிக்கான் கேமராக்கள்ல நார்மல் அப்படிங்கிற பேர்ல தான் இது முதல்ல ஒரு பிக்சர் கண்ட்ரோலா அறிமுகம் ஆனிச்சு. அப்புறம் அந்த நார்மல் அப்படிங்கிற பேர் தான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுல நம்ம ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா அது இயல்பான தோற்றத்துல இருக்கும். ரெண்டாவது, படம் எடுக்கும் சூழ்நிலையில் உள்ள காட்சியினுடைய கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ப்ராசஸிங் செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் தான் இந்த ஸ்டாண்டர்ட் பிக்சர் கண்ட்ரோல். இதை நம்ம ஒரு படம் எடுத்த பின்னாடி நம்ம ஒரு போஸ்ட்
போஸ்ட் ப்ராசஸிங் செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த ஸ்டாண்டர்ட் பிக்சர் கண்ட்ரோல் வகையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மேலும் இதை பயன்படுத்தி எல்லா விதமான காட்சியும் நம்ம வந்து படம் எடுக்கலாம். பெரும்பாலும் போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தலாம். இது வந்து நிக்கானுடைய செட் பிக்சர் கண்ட்ரோல்ல இந்த ஸ்டாண்டர்ட் பிக்சர் கண்ட்ரோல் வகையானது ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறது நியூட்ரல் பிக்சர் கண்ட்ரோல். பொதுவாக வந்து ஒரு ரா ஃபார்மேட்ல படத்தை பதிவு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த நியூட்ரல் பிக்சர் கண்ட்ரோல் வகை. நம்ம படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள காட்சியை வந்து அப்படியே, அதாவது நேச்சுரலா வந்து பதிவு பண்ணும். அதாவது இமேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறைந்த அளவு ப்ராசஸிங் செஞ்சு கொடுக்கும். படம் எடுக்கும்போது கேமரால வந்து காட்சியை வந்து ரீடச் செய்யாம சப்ஜெக்டினுடைய இயல்பான வண்ணங்களையும் அதன் தரத்தையும் துல்லியமா வந்து பதிவு செய்யும். மேலும் படத்துல சேச்சுரேஷன் மற்றும் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா படத்தினுடைய டைனாமிக் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது நம்ம படம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிக்கான் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டுடியோ NX, அடோப் போட்டோஷாப், லைட்ரூம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல படத்தை வந்து ரீடச் பண்ணி படத்தை வந்து நம்ம வந்து ஒரு என்ஹான்ஸ்மென்ட் செஞ்சுக்கலாம். அதாவது படத்தை வந்து நாம மேம்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற பிக்சர் கண்ட்ரோல் வந்து விவிட். இது வந்து படம் எடுக்கக்கூடிய காட்சியில் உள்ள வண்ணங்களை அப்படியே ஒரு பிரகாசமான அல்லது ஒரு ஒளிர்கின்ற வண்ணத்துல வந்து இது பதிவு பண்ணும். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து விவிட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு போட்டோ பிரிண்ட் எஃபெக்ட்லயும் இது வந்து படத்தை பதிவு பண்ணும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா காட்சியில் உள்ள பிரைமரி கலர்ஸ், அதாவது ரெட், கிரீன், ப்ளூ இந்த மாதிரி வண்ணங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். மேலும் காட்சியில் உள்ள சப்ஜெக்டிற்கு அதிகமான கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த விவிட் பிக்சர் கண்ட்ரோல்ல படம் எடுக்கும்போது காட்சியை வந்து அதிகமான கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ் படத்துல வந்து கொண்டு வரும். ரெண்டாவது, இதை பயன்படுத்தி நம்ம சிட்டி ஸ்ட்ரீட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர் டெக்கரேஷன், சீரியல் லைட், டெம்பிள் டவர்ஸ் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு இந்த விவிட் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தலாம். முக்கியமா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதன்மை வண்ணங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்றோம். அதாவது அதிகமான ரெட், அதிகமான கிரீன், அதிகமான ப்ளூ வந்து இந்த விவிட் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தினா அந்த காட்சி அது மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோல். மோனோக்ரோம் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி கிடையாது. மோனோக்ரோம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து ஒரு வண்ணத்தை சார்ந்து பதிவு பண்ணும். அதுதான் மோனோக்ரோம். இது வந்து 2005ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D200 SLR கேமரால இது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி தான் முதல்ல இதனோட வகையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு நிக்கான் D3 மற்றும் நிக்கானுடைய D300 DSLR கேமராக்கள்ல இது மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மோனோக்ரோம்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தி படம் எடுக்கிறோம் அப்படின்னா படத்தில் உள்ள வண்ணங்களை முழுவதுமாக நீக்கி டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை நமக்கு எடுக்க பயன்படுகிறது. மேலும் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் பயன்படுத்தியும் ஒரு 9 வகையான டோனையும் நம்ம வந்து மோனோக்ரோம் படத்தில் பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கலாம். இப்போ நம்ம மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தி ஒரு JPEG-ல நம்ம வந்து ஒரு போட்டோ அல்லது வீடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது நிரந்தரமா மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா பதிவாகும். ஆனா அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ரா ஃபார்மேட்ல மோனோக்ரோம் படங்களை எடுக்கும்போது எப்பவுமே இந்த ஒரிஜினல் கலர் டேட்டா ஃபைல் வந்து எப்பவுமே இருக்கும். நம்ம மீண்டும் தேவை அப்படின்னா நம்ம வந்து கலர் படமாவும் மாத்திக்கலாம். நிக்கான் DSLR கேமராக்கள்ல இந்த மோனோக்ரோமா நம்ம வந்து படம் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மானிட்டர் அப்புறம் வியூ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கலரா காட்டும். படம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கக்கூடிய படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டும். ஆனா அதே நிக்கான் மிரர்லெஸ் கேமராக்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க மோனோக்ரோமை தேர்வு பண்ணிட்டாவே நம்ம காட்டக்கூடிய படங்கள் வந்து அது மானிட்டர்லயும் சரி வியூ ஃப்ரண்ட்லயும் சரி அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் நமக்கு காட்டும். ரெண்டாவது, நிக்கான் DSLR கேமராக்கள்ல வந்து நம்ம மோனோக்ரோமை தேர்வு செஞ்சு படம் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மானிட்டர் மற்றும் வியூ ஃப்ரண்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது B/W அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து என்ன பண்ணும், விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் மோட்ல இருக்கீங்க, நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை நமக்கு வந்து கேமரா சிம்பிள் வந்து காட்டும் மானிட்டர்ல. அதே மாதிரி இந்த மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, போர்ட்ரைட், லைட்டிங் ஷாட்ஸ், டெக்ஸ்சர் அண்ட் சேஃப், டாக்குமெண்டரி அண்ட் ஃபைன் ஆர்ட், லைட் அண்ட் ஷேடோஸ் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம மோனோக்ரோம் படத்துல எப்படி ஃபில்டர் எஃபெக்ட் பயன்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். மோனோக்ரோமை பயன்படுத்தி பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கிறோம். அந்த படங்களுக்கு yellow, ஆரஞ்சு, ரெட், கிரீன் இப்படி 4 வகையான ஃபில்டரை பயன்படுத்தலாம். பொதுவா ஃபில்டர் எஃபெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஃபால்ட்டா ஆஃப்ல தான் இருக்கும். நம்ம தேவைனா இந்த 4 வகையான ஃபில்டரையும் பயன்படுத்தலாம். இந்த ஃபில்டர் எஃபெக்ட் மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலுக்கு மட்டும் தான் இது வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த yellow, ஆரஞ்சு, ரெட், கிரீன் இந்த ஃபில்டரை பயன்படுத்தும் போது பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, எதுக்கு நம்ம வந்து இந்த ஃபில்டரை பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். மோனோக்ரோம் படத்துல ஃபில்டர் பயன்படுத்துறீங்களோ அப்போ வந்து படத்துல கான்ட்ராஸ்ட் தன்மை அதிகமாக வரும். அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் படங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வானத்தினுடைய அதிக வெளிச்சமா இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் குறைச்சி படத்துல வந்து டார்க்னஸ் தன்மையை படத்துல கொண்டு வரும். இதை தான் நம்ம வந்து டோன் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, எல்லோ ஃபில்டரை பயன்படுத்துறதை விட ஆரஞ்சு ஃபில்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகமான கான்ட்ராஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு ஃபில்டரை விட ரெட் ஃபில்டர் பயன்படுத்தினா இன்னும் அதிக கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கிரீன் ஃபில்டரை பயன்படுத்தி நம்ம ஒரு போர்ட்ரேட் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா சாஃப்டா பதிவாகும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு வந்து இந்த கண்ணாடி ஃபில்டர்கள் வந்து ஆரம்ப காலத்துல பயன்படுத்துவாங்க. அந்த கண்ணாடி ஃபில்டர்களை விட இந்த எலக்ட்ரானிக் கலர் ஃபில்டர்கள் பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது மோனோக்ரோம் படத்துல டோனிங் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். அது என்னென்ன டோன் அப்படின்றத நம்ம பார்த்தரலாம். இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு நம்ம வந்து சிபியோ டோன் கொடுக்கலாம், சியானோ டைப் கொடுக்கலாம், ரெட் டோன் கொடுக்கலாம், எல்லோ டோன் கொடுக்கலாம், கிரீன் டோன்,
டோன், ப்ளூ கிரீன் டோன், ப்ளூ டோன், பர்பிள் ப்ளூ டோன், ரெட் பர்பிள் டோன், இப்படி 9 வகையான டோனை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்கு பயன்படுத்தலாம். 9 வகையான டோனை வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத வரிசையா பார்த்துடலாம். முதல்ல சிபியா டோன், வயதானவர்களை போர்ட்ரேட் படம் எடுக்கிறோம், அது ஒரு ஏஜ்டு பர்சனை போர்ட்ரேட் படம் எடுக்கிறோம். அந்த மாதிரி சமயத்துல சிபியா டோன் பயன்படுத்தலாம். ஒரு பாரம்பரிய இடங்கள், பழைய கட்டிடங்கள், பழைய ரயில்வே ஸ்டேஷன், பழைய கோவில்கள், இப்படி பதிவு பண்ணும்போது சிபியா டோன் கொடுத்து படம் எடுக்கும்போது ரொம்ப பெஸ்டா பதிவாகும். அதுக்கடுத்து சியானோ டைப், நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் போட்டோகிராஃபி, ஒரு மெஷினரி, ஒரு ஃபேக்டரிஸ், எக்ஸ்பெரிமெண்டல் போட்டோகிராஃபி, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சியானோ டைப்பை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது ரெட் டோன், அதாவது ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, டான்ஸ் ஃபங்க்ஷன், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, ஸ்ட்ராங் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெட் டோனை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது எல்லோ டோன், அதாவது நம்ம வந்து ஒரு சூரிய ஒளியில வந்து ஒரு போர்ட்ரேட் படம் எடுக்கிறோம், ஒரு குழந்தைகளை படம் எடுக்கிறோம், ஒரு வில்லேஜ் படம் எடுக்கிறோம், ஒரு கேண்டிட் மொமெண்ட்ஸ், ஒரு டீ கடை, நம்மளுடைய வாழ்வியல், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் படத்துல எல்லோ டோனை பயன்படுத்தணும்னா ரொம்ப பெஸ்டா வரும். அதுக்கு அடுத்தது கிரீன் டோன், இதை வந்து எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா நேச்சுரல் போட்டோகிராஃபி, ஃபாரஸ்ட், மரங்கள், ஒரு கிராமிய வாழ்க்கை முறை, ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம காட்சியை படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரீன் டோனை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் டோன், இதை வந்து ஃபேஷன் போட்டோகிராஃபி, புதிய கட்டிடங்கள், மழைக்கால தெருப்படங்கள், இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ளூ கிரீன் டோனை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ டோன், இதை வந்து நைட் போட்டோகிராஃபி, மலை, மூடுபனி காட்சிகள், கடல், ஆறுகள், இந்த மாதிரி காட்சிகளை படம் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ளூ டோனை பயன்படுத்தலாம். பர்பிள் ப்ளூ டோன், இது வந்து கலை ஓவியங்கள், ஒரு கிரியேட்டிவ் போட்டோகிராஃபி, டான்ஸ், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டிக் ஸ்டில்ஸ், இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நாம பர்பிள் ப்ளூ டோனை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் பர்பிள் டோன், ஒரு ரொமான்டிக் போர்ட்ரேட்ஸ், ஃபேஷன் கிளாமர் போட்டோகிராஃபி, தியேட்டர் அண்ட் டிராமா போட்டோகிராஃபி, எமோஷனல் க்ளோஸ் அப் ஷாட்ஸ், இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு நாம வந்து ரெட் பர்பிள் டோனை பயன்படுத்தலாம். இது வரைக்கும் நம்ம 9 வகையான டோனை பார்த்தோம். இதுல வந்து ஒவ்வொரு டோனையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய அந்த சேச்சுரேஷன் வேல்யூவை குறைச்சிக்கலாம். 1 ல இருந்து 7 வரைக்கும் நம்ம வந்து எவ்வளவு டோன் வந்து அதிகமா வேணுமா கம்மியா வேணுமாங்கிறதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடி சப் கமாண்ட் டயலை பயன்படுத்தி கூட்டி குறைச்சிக்கலாம். பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோனோக்ரோம் படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் மற்றும் கியூ போன்ற ஆப்ஷன்கள் கிடைக்காது. நீங்க செட் பிக்சர் கண்ட்ரோல் வரிசையா நீங்க போங்க, அதுல பாத்தீங்கன்னா சேச்சுரேஷனும் கியூ ஆப்ஷன் மட்டும் இந்த மோனோக்ரோம் பிக்சர் கண்ட்ரோலுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நம்ம பார்க்கிறது போர்ட்ரேட் பிக்சர் கண்ட்ரோல். இந்த போர்ட்ரேட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா மனித முகங்களை, அதாவது போர்ட்ரேட் சப்ஜெக்டை படம் எடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த போர்ட்ரேட் சப்ஜெக்டினுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை ஒரு இயற்கையான ஏற்ற இறக்கத்தோடு, அதாவது நேச்சுரல் டெக்ஸ்சர்ல இது பதிவு பண்ணும். ஸ்கின் டோன், ஹேர், ஐஸ், அதாவது கண்கள், இதை வந்து மென்மையாகவும் ஒரு இயல்பாகவும் ஒரு உயிரோட்டமாகவும் பதிவு செய்ய இந்த போர்ட்ரேட் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தலாம். மேலும் முகத்தை வந்து வட்ட வடிவில், அதாவது ஒரு ரவுண்டட் ஃபீல் எஃபெக்ட் தரும் வகையில் இது காட்சியை வந்து பதிவு செய்யும். முகத்தில் உள்ள அந்த ஷேடோஸ், அப்புறம் ஹைலைட்ஸ் ஏரியா, இதெல்லாம் டீடைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா தெரியும். இதை நம்ம பயன்படுத்தி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸ், அவுட்டோர்ல வந்து ஒரு மனிதர்ல படம் எடுக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி யூடியூப் டாக்கிங் ஹெட் வீடியோ, கிட்ஸ் போட்டோகிராஃபி, இந்த மாதிரிலாம் வந்து இந்த போர்ட்ரேட் பிக்சர் கண்ட்ரோலை நம்ம பயன்படுத்தி படம் எடுக்கலாம். அடுத்து லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல், நேச்சர், சீனரி, அவுட்டோர், சிட்டிஸ்கேப், இந்த மாதிரி காட்சிகளை லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தி நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மனதை கவர்கின்ற வகையிலும் மற்றும் துடிப்பான படங்களையும் இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல் வகை வந்து உருவாக்கும். மேலும் படத்துல பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன், ஷார்ப்பனிங், கான்ட்ராஸ்ட், கிளாரிட்டி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அதிகப்படுத்தி காட்டும். அப்ப என்ன பண்ணும் அந்த காட்சி வந்து ஒரு ஃப்ரெஷ் அண்ட் விவிட்டாக காட்டுறதுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல் ஹெல்ப் பண்ணுது. இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல் நம்ம வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா வானம் வந்து அதிக ப்ளூ வண்ணத்திலும், மரம், செடி, கொடி போன்றவைகள் வந்து அதிக கிரீன் வண்ணத்திலும், அதாவது விபின்னஸ் தன்மையில இது வந்து பதிவு பண்ணுது. அப்புறம் ஷார்ப்பனஸ் தன்மை வந்து அதிகமாகி மரம், இலைகள், கட்டிடங்கள் போன்றவைகள் தெளிவாக வரும். அதாவது அதிக கான்ட்ராஸ்ட் தன்மை காரணமாக மேகத்தினுடைய வெளிச்சம், அப்புறம் நிழல், இதுக்கு இடையே உண்டான அந்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும். அப்புறம் கிளாரிட்டி தன்மை அதிகம் என்பதால் படத்தில் டெக்ஸ்டர் டீடைல்ஸ் வந்து நன்றாக வரும். மொத்தத்தில் இது வந்து எப்படின்னா ஒரு கண்களை கவருகின்ற வகையில், அதாவது ஐ கேச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதே மாதிரி கிறிஸ்பான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப் லுக் படத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோலை என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மரங்கள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், இந்த மாதிரி இயற்கை காட்சிகளையும், அப்புறம் மலைகள், மேகம், வானம், சூரிய உதயம், சூரியன் மறைவு, கடற்கரை, கடல், கட்டிடங்கள், அப்புறம் சிட்டிஸ்கேப், கார்டன், ஃப்ளவர் ஃபீல்டு, ரூரல் சீனரி, இந்த மாதிரி ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி சப்ஜெக்டை படம் எடுக்கிறதுக்கு நாம இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோலை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்னும் ரொம்ப ஒரு தெளிவா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜேபக்ல படம் எடுக்கக்கூடிய ஒளிப்பட கலைஞர்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் பிக்சர் கண்ட்ரோல் வகையானது ஒரு சிறந்த ஒரு தேர்வா இருக்கும். அடுத்து பார்க்கிறது பிளாட் பிக்சர் கண்ட்ரோல் வகை. நிக்கான் கேமரால ஒரு மூவி மோடிற்காக, அதாவது வீடியோ எடுக்க உருவாக்கப்பட்ட ஒரு பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். இது செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரலும் இந்த பிளாட்டும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே செயல்பாடுகளை இது வந்து பெற்றிருக்கிறது. இரண்டாவது நியூட்ரல் என்பது படம் எடுக்கவும், பிளாட் என்பது வீடியோ எடுக்கவும் நிக்கானுடைய
கேமராவில் செட் பிக்சர் கண்ட்ரோலில் இதை கொண்டு வந்திருக்காங்க. படத்தை வந்து இது வந்து குறைந்த கான்ட்ராஸ்ட் மற்றும் குறைந்த சேச்சுரேஷன்ல இது வந்து பதிவு பண்ணும். மேலும் மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா படத்தை வந்து அழகா காட்டாது. அதாவது படம் வந்து ஒரு வாஷ் அவுட் மாதிரியும் டல்லாவும் ஒரு கிரேயிஷ் போல நார்மலா தோன்றும். படம் வந்து அழகா தோணாது. அதே மாதிரி நம்ம படம் எடுத்து முடிஞ்ச பிறகு ஒரு நிக்கான் சாஃப்ட்வேர் ஸ்டுடியோ NX அப்புறம் அடோப் போட்டோஷாப் லைட் ரூம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து போஸ்ட் ப்ராசஸிங் அதாவது எடிட்டிங் மூலம் நம்ம வந்து ஒரு கலர் கிரேடிங் செஞ்சு இந்த படத்தை வந்து மேம்படுத்திக்கலாம். படத்தில் உள்ள ஷேடோஸ் ஏரியா மற்றும் ஹைலைட்ஸ் ஏரியா உள்ள வண்ணத்தின் விவரங்களை அதாவது மேக்ஸிமம் டைனமிக் ரேஞ்ச் டீடைல்ஸை நன்றாக பதிவு செய்யும். அதே மாதிரி நம்ம ஃபிளாட் பிக்சர் கண்ட்ரோலை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் பிலிம், வெட்டிங் சினிமாட்டிக் வீடியோ, டிராவல் வீலாக், ஹை கான்ட்ராஸ்ட் லேண்ட்ஸ்கேப், ஸ்டுடியோ ஷூட் போன்றவைகளை படம் எடுக்கலாம். இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் வகைகளை இது வரைக்கும் பார்த்தோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பார்ட் 3 வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.